எத்தனை பேருக்கு வேணும் இப்படிப்பட்ட சொத்தெல்லாம்? நீடி ஆயுள் என்ற சொத்து, தெய்வீக சுகம் என்ற சொத்து, சமாதானம் என்ற சொத்து, எல்லா சொத்துக்களையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். பைபிள் என்னங்க? என்னுடைய உரிமை பத்திரம், என்னுடைய டாக்குமெண்ட் இது. ஆமே, எனக்காக பிதான் எழுதி கொடுத்த. இதுல பாருங்க, நிறைய சொத்து இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, இதுல நிறைய சமாதானம் இருக்கிறது, இதுல நிறைய வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது, இதுல நிறைய நீடி ஆயுள் இருக்கிறது, தெய்வீக சுகங்கள் இருக்கிறது, இதுல வளமான வாழ்க்கை இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சொத்தை பிதாவாகிய தேவன் எனக்கு உரிமையாக்கி எழுதி கொடுத்துருக்கிறாருன்னா, இதுல நான் எப்படி இருக்கணும் கேட்டீங்கன்னா, மகிழ்ச்சியா இருக்கணும். ஹலோ, நான் எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு சொத்தை யாருங்க கொடுக்க முடியும் எனக்கு? ஒருவேளை என் தகப்பு ஒரு வீட்டை கொடுக்கலாம், சில நிலங்களை வயல்களை விவசாயம் இருந்தா வயல்களை கொடுக்கலாம், ஒரு வீடு கட்டினா வீடை கொடுக்கலாம். ஆனா இவ்வளவு அடங்கிய ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியை கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, நான் நன்றி உள்ளவனா கர்த்தருக்கு வாழணும், கர்த்தருக்கு சோதனம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஆமே, நன்றி உள்ளவனா வாழணும். இவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி எனக்கு சொந்தமாக்கி இருக்கிறாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எல்லா சொத்துக்களையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமே, நீடி ஆயுள் என்ற சொத்து, தெய்வீக சுகம் என்ற சொத்து, சமாதானம் என்ற சொத்து. ஆமே, எத்தனை பேருக்கு வேணும் இப்படிப்பட்ட சொத்தெல்லாம்? நான் என்ன பண்ணணும்? எவ்வளவுதான் கடவுள் நம்ம கையில இந்த ப்ராப்பர்ட்டியை எழுதி கொடுத்தாலும் இதை அனுபவிக்காத வரையில் என்னால என்ன பண்ண முடியாது? ருசி பார்த்து வாழ முடியாது. கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார், கடவுள் எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இதுல உரிமை பாராட்டுகிறீர்களோ அவர்கள் எல்லாருமே நிறைவாய் வாழ முடியும்.